ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கெட் ரெடி வித் மீ தான். ஒரு லாங் வீடியோவாக வந்துட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னா, குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு தான் வந்துட்டு போகிறோம். அதுக்கு நான் என்ன அவுட்ஃபிட் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாரீ தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலம்காரின்னு சொல்லுவாங்கள்ல, இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு வியர் பண்ண போகிறேன். ஒரு கெட் ரெடி வித் மீ பார்த்துடலாமா? போய் குயிக்காக வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு இந்த சாரியோட கலர் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. நல்ல குங்கும கலரு. நான் வெறும் இந்த முந்திக்கு போடுவாங்கள்ல, அதை மட்டும் நான் வந்துட்டு ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு சாரீ வந்துட்டு கட்டுறதுக்கு. நீட்டாக வந்துட்டு கட்டிட்டேன். ஏன்னா இது வந்துட்டு காட்டன் அப்படிங்கிறனால நம்ம கையிலே வந்துட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அயர்ன் பாக்ஸில் வந்துட்டு அயர்ன் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கையிலே 2 டைம் நல்லா அமுத்தி தேய்ச்சாலே வந்துட்டு அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்குது. எனக்கு எந்த மாதிரி சாரீஸ் வந்துட்டு வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ப்ளவுஸுமே வந்துட்டு ஆக்சுவலாக மேரேஜ் டைமில் வந்துட்டு ஸ்டிச் பண்ணது தான். இன்னுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸுக்கு வந்துட்டு நான் எப்போவுமே வந்துட்டு ஆல்வேரா ஜெல் தான் வந்துட்டு போடுவேன். எனக்கு அதுதான் வந்துட்டு செட் ஆகுது. இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபேஸ் சீரம் வந்துட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வரவும் நான் உங்களுக்கு வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். என் ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஸ்கின் தான். ஆனால் நான் ஆல்வேரா ஜெல் போட்டேன்னா கொஞ்சம் வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஆயிலியாக இருக்கிறவங்க வந்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா ஜென்டிலாக வந்துட்டு மசாஜ் பண்ணி விட்டுருவேன். இந்த வீடியோ எடுக்கும் போது எனக்கு வாய்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு பிடிச்சிருச்சு. அதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால வாய்ஸ் வந்துட்டு சுத்தமாக வரல. கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபேஸில் வந்துட்டு அந்த ஆலோவேரா ஜெல் வந்துட்டு ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தலை சீவிடலாம். எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு வந்துட்டு தெரியாது. நான் சாரீ கட்டினா நான் எப்போவுமே காமனாக போடுறது அதுதான். மொத்தமாக எடுத்து சென்டராக வந்துட்டு கிளிப்பு குத்திப்பேன். அதுதான் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்ட்டாக வந்துட்டு இருக்கும். நான் இன்னும் வர ஃபர்தர் வீடியோஸில் வந்துட்டு வேறு எதாவது ஹேர் ஸ்டைல் வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், சாரீக்கு எது சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு. இப்போது இயரிங் வந்துட்டு நான் ஆல்ரெடி 2 சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாரீக்கு வந்துட்டு இந்த ஒரு இயரிங் வந்துட்டு மேட்சாக வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு ஜும்காவும் இருக்குது. பட் அது வந்துட்டு கீழே பீட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கிறனால இந்த சாரீக்கு வந்துட்டு செட் ஆகாது. நான் அந்த இயரிங்குமே உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். ஃபேஸ் நல்லா காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பவுடர் அடிச்சிடலாம். 8 மணி பவுடர் அங்கே இருக்க போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஃபேஸுக்கு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த நைசில் தான் வந்துட்டு அடிப்பேன். யாரும் பார்த்து வந்துட்டு சிரிக்க வேணாம். சிரித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு அது போட்டாலே வந்துட்டு கபகபன்னு எரியும். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு வந்துட்டு அது செட் ஆகிருந்துச்சு. ஏன்னா எனக்கு நெத்தியில் வந்துட்டு கொஞ்சம் வேர்க்குரு மாதிரியே தான் வந்துட்டு இருக்கும். அதனால நான் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நைசில் மட்டும்தான் வந்துட்டு செட் ஆகுது ஃபேஸுக்குமே. அதனால் நான் அதுதான் வந்துட்டு இப்போ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஐலைனர் வந்துட்டு நான் ஜூடியோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹிமாலயா வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போது வந்துட்டு நான் இதுக்கு வந்துட்டு மாறியிருக்கேன். இது ரொம்பவுமே வந்துட்டு ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்கு மேலேயும் வந்துட்டு போடுவோம்ல, அதுக்குமே வந்துட்டு இது நல்லா இருக்குது போடுறதுக்கு. நம்ம ஐலைனர் போட்டு அது காஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஆனால் இது போட்டால் வந்துட்டு செட் ஆகுது. இன்றைக்கி நான் அது வந்துட்டு போடல. வெறும் கீழே அண்டர் ஐ மட்டும்தான் வந்துட்டு போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்துட்டு ஸ்டிக்கர் போட்டு தான். நான் ஆல்ரெடி சாரீ கட்டினா மட்டும் இந்த ஸ்டிக்கர் போட்டு வந்துட்டு வைப்பேன். ஆக்சுவலி இப்போ வைக்கும்போது வந்துட்டு தெரியாது இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே ஏதாவது குங்குமம், திண்ணீர் அந்த மாதிரி வச்சோம்னா இது நல்லா ஹைலைட்டாகவே வந்துட்டு தெரியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு அது கிளியராக தெரியுதா அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லுங்கள். ஃபேஸுக்கு அவ்வளோதான் வந்துட்டு மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. நான் நெக் பீஸ் எதுவுமே வந்துட்டு போடுறதா இல்லை. ஏன்னா நம்ம ரொம்ப லாங்கில் வந்துட்டு போடுறோம். அது போட்டால் கொஞ்சம் கசகசன்னு இருக்கும். இப்போ கைக்கு மட்டும் பேங்கிள் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன இது பண்ணேன்னா, ஒரு கையில் பேங்கிள் போட்டு ஒரு கையில் வந்துட்டு வாட்ச் கட்டிக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் சாரீக்கு வந்துட்டு 2 கையிலுமே பேங்கிள் போட்டால் தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். சொக்கத்தங்கம் ஜுவல்லரி மாதிரி வந்துட்டு போஸ் கொடுத்துட்ருந்தேன். இந்த ஒரு லிப்ஸ்டிக்குமே வந்துட்டு நான் ஜூடியோலேருந்து தான் வாங்கியிருக்கேன். ஒரு 8 டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு என்ன ஷேடுனா க்ரீம் ப்ளஷ் நியூட் ஷேடு. இது வந்துட்டு ப்ளஷ் நியூடு N02ன்னு இருக்கு. இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏன் லிப்ஸ்டிக் வந்துட்டு எனக்கு போடுறது பிடிக்காது, ஏன்னா சும்மா நாக்கு வச்சு இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால அது போயிடும். அதனால் நான் போடுறதே இல்லை.
சரி இன்னைக்கு நம்ம போவோம். பார்த்தீங்களா அப்படியே புதுசாக இருக்கு. ஃபைனல் லுக் பார்த்துடலாமா? கோயில் போகணுமா? நம்ம எப்போ வீட்டிலேருந்து கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலும் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து நம்ம குலதெய்வத்தை வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நாங்கள் இந்த ஷேக் தான் வந்துட்டு குடிப்போம். குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நம்பிட்டே இருக்கோம். நம்ம மேக்கப் வந்துட்டு கலையாமல் இருக்கும் போதே 2-3 ஃபோட்டோஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியவே 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு எப்போவுமே இந்த குன்றத்தூர் முருகர் கோயில் வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவுமே லாங் டிஸ்டன்ஸ் தான். இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு தான் வருவோம். ஏன்னா எங்களுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவுமே அட்டாச்சாக இருக்கும். அந்த குன்றத்தூருக்குள்ளே வந்துட்டு நுழையும் போதே ஏதோ எங்கள் சொந்த ஊருக்குள்ளே வந்துட்டு நுழையிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா சுற்றி கிராமமாக இருக்கிறனால அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ரிலாக்ஸிங்காக வந்துட்டு இருக்கும். பூஜைக்கு வந்துட்டு அந்த சாமான்லாம் வாங்கிட்டு நெய்யும் வாங்கிட்டு வந்து அங்கே தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு. சண்டே கூட இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, அந்தளவுக்கு கூட்டம். அங்கே போனாலே இந்த மாதிரி சேவல், நிறைய கோழி, அப்புறம் வந்துட்டு நாய், ஆடு எல்லாமே வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே வந்துட்டு இருப்பாங்க. அது பார்க்குறக்கே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்துட்டு இந்த புளியோதரை தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அபிஷேகம் பண்ண அந்த தேங்காய் இருக்குல்ல, அதையவே உடச்சி சைடிஷாக வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்துலேயே வேறு பிரசாதம் வேறு கொடுத்துட்ருந்தாங்க. நான் பாபாவை போய் வாங்குங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் அவங்க வந்துட்டு சக்கரை பொங்கல் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 2 பேருக்கும் சேர்த்தே ஒன்றே வாங்கி சாப்பிட்டுட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. சூப்பராக வந்துட்டு லைனில் நின்று சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பிரசாதமும் வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்படியே வெளியே வரும்போது இந்த பேங்கிள்ஸு, இந்த கைக்கு வைக்கிற மருதாணி, இது எல்லாமே வந்துட்டு திருவிழாவில் நாம் வந்துட்டு கையில் வைப்போம். அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஒரு வேளை சாமி கும்பிட்டு ஒரு மத்தியானம் லஞ்சும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் வந்துட்டு சொல்லுங்கள். பாய்.